என் பேர் வனிதா. நான் கோயம்புத்தூர் மதுக்கரையிலிருந்து வரேன். போன வருஷம் இங்கே வந்து கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் அர்ஷய திருதி அன்னைக்கு. அர்ஷய திருதி அப்போ காயின் வாங்குறோம் அப்படின்னா, கோல்டு வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தங்கம் சேர்த்தி வச்சுக்கிட்டு இருப்போங்கிறது ஐதீகம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது கடையிலன்னு சொல்லிட்டு. போன வருஷம் நான் வாங்கும் போது கம்மியாக இருந்தது. இந்த வருஷம் என் கையில் இருக்கிற கோல்டோட ரேட்டு இந்த வருஷம் கோல்டோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் இருக்கும்போது அது அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வெல்கம். என் பேர் அருட்செல்விங்க. நாங்கள் உடையாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து இன்னைக்கு அட்சய திருதினால தங்கம் வெள்ளி இது வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கொலுசு எடுத்திருக்கிறோம். அடுத்தது ரிங்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்சய திருதியப்பா வாங்குறோம் நாங்கள். அதனால சரி நம்ம அட்சய திருதியப்பா வாங்கினா நல்லா பெருகும் அப்படின்றனால சரி இந்த டைம் வாங்கி பார்க்கலாம் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கோல்டு விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. சரி பரவாயில்ல நம்ம வாங்கலாம், சரி அட்லீஸ்ட் நம்ம வெளியிலயாவது வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். சரி கோல்டுல ரிங் எடுக்கலாம்னு ஐடியால வந்திருக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாம்னு வந்திருக்கோம். நல்ல சேவிங்ஸ் இருக்குங்க. நம்ம வெளியில எடுக்கிறத விட கோல்டுல எடுக்கிறது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். எப்பயாவது நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ் நல்லா வேணும் அப்படின்னா அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா உதவுங்க.